எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம் பிரியமானவர்களே. விசுவாசத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை தேவன் வழி நடத்தி ஆசீர்வதிக்கட்டும். மிக நிச்சயமாக நீங்க யார் இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை முதல் முறையா இந்த இடத்தில் பார்க்கிறவரா இருக்கிறீர்களோ, உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். யுனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட்டதா இந்த இடத்தில் இருக்கிறது. மக்களே, பிசாசு ஒரு பொழுதும் ஓய்வானது இந்த இடத்தில் இருப்பது கிடையாது. அவன் மக்களுடைய வாழ்க்கை அழிக்க ஓய்வெடுப்பது கிடையாதுன்னா, அப்ப மக்களுடைய வாழ்க்கை தேவனுடைய விருப்பத்தின்படி ஆசுரதிக்கும். அவரால் பயன்படுத்தப்படுகிற நாங்கள் எப்படி இதத்தில் ஓய்வெடுப்பது அல்லது எப்படி ஆலயமானது மூடப்பட்டதாய் இருக்க அனுமதிப்பது. எனவேதான் யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் இதத்தில் திறந்ததா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இதத்தில் அறிக்கிடும்படியாக மிக நிச்சயம் தேவனுடைய திட்டங்களின்படி நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்கான வழி நடத்துதலை இதத்தில் பெற்றுக் கொள்கிறீர்கள். எனவே யூனிவர்சல் ஆலயம் எப்படியாக செயல்படுகிறது, அதனுடைய அன்றாட அட்டவணையானது என்ன, நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக நீங்கள் விரும்பினால் குறிப்பு கூட எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எது அவசியமான வழி நடத்துதல், தேவன் உங்களுடைய வாழ்க்கை வழி நடந்த இந்த அட்டவணை உங்களுக்கு உதவி செய்யும்படியாகும். யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. மிக சரியாகும். ஒவ்வொரு நாள் யூனிவர்சல் ஆலயம் இப்படியாக செயல்பட்டு இருக்கும். இந்த நேரம் கூட நீங்க தொடர்பு கொள்ள இந்த விரும்புகிறீங்கன்னா இலவச ஜப ஆலோசனைகளுக்கு வழி நடத்துதலுக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் இந்த பெற்றுக்கொள்ள. என பல மக்கள் தேவனுடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்பட்டவராய் விடுதலையை ஆசீர்வாதத்தை அவருடைய வழி நடத்துதலை பெற்றும் தங்களுடைய அழிக்கப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாற்றிருக்கிறார்கள். எனவே நீங்களும் கூட அப்படியாக ஒரு ஆலோசனை தேவை என்று நினைத்தால் அல்லது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கும்படி உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினால் ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 9384638738. மிக நிச்சயமாய் தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை அதி அற்புதமாய் மாற்ற விரும்புகிறார். ஏன்னா தேவனுக்கும் உங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி இந்த இடத்துல கவலை இல்லை. ஏன் கவலை இல்லை நான் சொல்றேன், ஏன்னா நீங்க யாரா இருக்கீங்க, நீங்க யாரா வாழ்ந்தீங்க, தேவனுக்கு அது அவசியமானதில்லை. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற இந்த விருப்பமானதுன்னு நீங்கள் யாரா இருக்க விரும்புகிறீர்கள். ஏன்னா உங்க கடந்த வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்களை செய்த ஒருவராய் விடுத்தல இருக்கலாம். தேவன் விரும்பாத அல்லது தேவன் எதிர்க்கிற காரியங்களை நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்த ஒருவராய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கிற இந்த சந்தர்ப்பமானது என்ன, உங்களுடைய கடந்த காலங்களை இந்த இடத்துல விட்டு தேவனோடு புதியதாய் உங்களுடைய வாழ்க்கையானதை தொடங்குவதற்காக. எனவேதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை எதிர்த்து நாடுங்கள். எது முடிந்ததோ உங்களால மாத்த முடியுமா? ஒரு பொழுதும் எதிர்த்தல் கிடையாது. முடிந்தது முடிந்தது.
ஆனா எது நடக்க போகிறதோ, எது நடந்து கொண்டிருக்கிறதோ, நீங்கள் தேவனுக்கு அனுமதி கொடுத்தால், அவர் உங்களுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல மாற்ற முடியும். என்னுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையானதா இருக்கும். பிரச்சனைக்குரியதா இருக்கு. என்னுடைய திருமணம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் என்று எல்லா பக்கங்களிலும் நான் வெறும் பிரச்சனையை மட்டுமே சந்திக்கிற ஒருவராய் இந்த இடத்தில் இருக்கிறேன். இப்படியாக தான் உங்க வாழ்க்கை இருக்கிறத நீங்க இந்த இடத்துல பார்ப்பீங்கன்னா, தேவன் சரியாக இந்த அழிக்கப்பட்ட வாழ்க்கையை நீக்கி அவர் வாக்களித்து வித்தியாசமான வாழ்க்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள அவர் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இந்த இடத்துல இருக்கிறார். நீங்க தேவனுக்கு அனுமதி கொடுத்தா இது சாத்தியமா? இது சாத்தியம் என்பதை நிரூபிக்கும்படியாக இந்த நபருடைய வாழ்க்கையின் மாற்றத்தின் சாட்சியை நீங்க பார்க்க நான் விரும்புறேன். ஏன்னா இந்த நபர் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே செய்வனை செய்கிறவர், பிசாசை வணங்குகிறவராய் தன்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்ந்தவர். இந்த நபருடைய வாழ்க்கையை தேவன் எப்படியாக இந்த இடத்துல மாற்றி இருக்கிறார்? இன்று இந்த நபர் யாரை வணங்குகிறவரா இந்த இடத்துல இருக்கிறார்? யாருடைய நாமம் இவருடைய வாழ்க்கை மூலம் மகிமைப்படுத்தப்படக்கூடியதா இந்த இடத்துல இருக்கிறது? இந்த நபருடைய வாழ்க்கை என்னவா இருந்து என்னவா இருக்கிறது? நீங்களே தெரிந்து கொள்ளும்படி சாட்சியை பாருங்கள் இப்பொழுது. நான் இத்தாலியன் நாட்டை சேர்ந்தவ. நான் பிறந்தது மிலன். நான் ரொம்ப வருஷமா குறி சொல்றவளா இருந்தேன். நான் சமூக வலைத்தளங்களையும் மந்திர புத்தகங்களையும் ஆழமா சென்றிருக்கேன். சாத்தானை வழிபடுகிற விஷயத்துல நான் ஈடுபட்டிருக்கேன். எனக்கு 17 வயசு இருக்கும்போது ஒரு பையனை நான் சந்திச்சேன். அவரை நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். நாங்கள் உறவில் ஈடுபட்டோம். நான் கர்ப்பம் தரித்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது ஒரு காயப்படுத்தப்பட்ட திருமணமாக இருந்தது. நான் செத்துருவோனோன்னு எனக்கு பயம் இருந்துச்சு. மற்றும் என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் நான் தீர்மானம் எடுத்தேன், விவாகரத்து வாங்கிடணும்னு. என்னுடைய நண்பர்களோட வெளியே போக தொடங்கினேன். ஒரு நாள் எனக்கு நெருங்கிய நண்பர் அவங்க வீட்டில் குறி சொல்றதுக்கு பயன்படுத்துகிற அந்த அட்டையை எனக்கு பரிசா கொடுத்தாங்க. முன்னாடி அந்த அட்டையோட எந்த தொடர்பானது எனக்கு இல்லை. அதுக்கு சம்மந்தப்பட்டது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், ஏன் என்னால் முடியாது? நான் அதை ஏற்றுக்கிட்டேன். நான் அந்த அட்டையை எடுத்தேன், மாற்ற தொடங்கினேன். நான் பார்த்தேன், எனக்குள்ள அந்த வல்லமையானது ஆட்கொள்ள ஆரம்பிச்சுது. அதுதான் எனக்குள்ள அழிவின் துவக்கமாக இருந்துச்சு. இரவு நேரத்தில் எல்லாருமே ஒன்றா இணைஞ்சு குறி சொல்கிற அட்டையை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். மக்களுடைய கையை பார்த்து அவங்களுடைய வேலை, அவங்களுடைய அன்பின் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புவோம். மந்திர புத்தகங்களில் ஈடுபட நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல்லா காரியமே வந்துட்டு சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சுது. நான் ஆவிக்குரிய விஷயத்தை செய்கிற ஒரு நபராக மாறினேன். ஓஜா போர்டை பயன்படுத்தினேன். சாத்தானோட ஒப்பந்தமான ஒரு புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். அதில் இருக்கிற தலைப்புகள் எனக்கானது கிடையாது. நான் எப்பவுமே செய்யாத சாங்கியெல்லாம் அதில் எழுதப்பட்டிருந்தது. அதனால் நான் அதை எதிர்த்தேன். ஓஜா போர்டால் சாத்தான் என்னை பயமுறுத்த ஆரம்பித்தான். சாத்தான் என்னை பயமுறுத்தினா, நான் அவனோட செஞ்ச ஒப்பந்தத்தை நான் முடிக்கலைன்னா அவன் என்னுடைய மகனை எடுத்துடுவேன் அப்படின்னா. அந்த தருணத்தில் நான் பரிதவிப்பானேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை மோசமாக தொடங்க ஆரம்பிச்சுது. பிசாசு என்னை துரத்த ஆரம்பித்தான். தொந்தரவு படுத்தினா, பயமுறுத்தினா. இரவு நேரத்தில் முயற்சி செஞ்சான் என்னை திணற வைக்க. நான் தூங்கும்போது எனக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். எனக்கு உடம்பு சில்லுன்னு ஆயிடும். தாக்கப்படுமோன்னு பயந்தேன். ஒரு நாள் என் பையனுடைய அப்பா அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த இடத்துல என் பையன் துன்புறுத்தலை சந்திச்சான். இந்த முழு உலகமே என்னை நொறுக்கிற மாதிரி இருந்தது. என்னுடைய தோழி கிட்ட நான் ஆலோசனையானது கேட்டேன். அவங்க ஒரு நர்ஸா இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம சிறந்ததா எமர்ஜென்சி ரூம்ல தனியா பேசலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட பேசினேன் தனியா. நான் அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். முன்னாடி எது தவறா இருந்ததோ இப்ப அது இன்னும் மோசமா மாறிடுச்சு. என்னுடைய பையனை பாதுகாக்கிற பதிலா நானே ஒரு குறிக்கோளா மாறிட்டேன். குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவளை நான் மாறிட்டேன்.
அந்த நேரம்தான் எனக்குள்ளாக நொறுக்கப்பட்டேன். உடனே நான் மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்பட்டேன். அந்த நேரத்துல எது என்ன தாங்கி பிடிச்சதுன்னா, சிகரெட்டும், காஃபியும் தான். நான் உடைக்கப்பட்டிருந்தேன். யாராலயும் எனக்கு உதவி செய்ய முடியல. என்னுடைய வேலையில ஒருத்தரோட நான் அதிகமா நேரத்த செலவழிச்சேன். அவங்க என்னுடைய நண்பர் ஆனாங்க. என்னுடைய வாழ்க்கை பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு நாள் அவங்க என்கிட்ட வெளிநாட்டுல இருக்கிற பாஸ்டர் பத்தி என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட உதவி கேட்டா, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க சொன்னது கேட்டேன். ஆனா அதுல நான் கவனம் செலுத்தல. இந்த சட்டத்தாலேயே எதுவுமே செய்ய முடியலன்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்களால எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? ஒரு நாள் அவங்க கடினமான சூழ்நிலையில தள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அவங்க என்ன ஆலயத்துக்கு கூட்டிட்டு போ சொல்லி கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட எந்த விதமான தடையும் இல்லாம அவங்கள ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனேன். நான் ஏத்துக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிலன் நாட்டுல இருக்கிற யுனிவர்சல் ஆலயத்துக்கு நான் முதல் முறையா போனேன். நான் எப்போ உள்ள போனேனோ, எனக்குள்ள இருக்கிற அந்த பாரம், தவறான எண்ணங்கள் வெளியிலே நின்னுடுச்சு. நான் உள்ள போம்போது ரொம்ப அழகான, அருமையான, அன்பான இடத்த நான் பார்த்தேன். எனக்கு முன்னாடி இல்லாத அந்த சமாதானத்த அந்த நேரத்துல நான் உணர்ந்தேன். அதே வாரத்துல என்னுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் தீர்மானம் எடுத்தேன். நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது, எதுவுமே எடுத்துக்காம நான் நல்லா தூங்குனேன். முற்றிலும் சமாதானத்தோடு. எனக்கு தெரியும், நான் எப்பவுமே அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு. அதாவது ஆலயத்த விட்டு. அதுக்கப்புறம் நான் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு விருப்பப்பட்டேன். அதுக்கான விருப்பம் எனக்குள்ளாக இருந்துச்சு. அன்னைக்கு பாஸ்டர் சொன்னது போல, என்னுடைய பழைய சிருஷ்டிய என்னால புதைக்க முடியும்னு சொன்னாரு. என்னுடைய பழைய சிருஷ்டி எல்லாமே என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் மற்றும் சாத்தானோட எனக்கு இருந்த அந்த ஒப்பந்தம். அந்த நாள் வரும்போது என் தேவனே, அந்த நாள் நான் தான் முதல்ல தண்ணீர்ல இறங்குனேன். நான் கூட்டங்களில கலந்து கொள்ளும்போது பாஸ்டர் பரிசுத்தாவி பத்தி பேசுறத நான் கேட்டேன். இருந்தாலும் எனக்கு புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க இத்தாலியன் நாட்டு சேர்ந்த போதகர்கள் கிடையாது. அவங்க வெளிநாட்டு சேர்ந்தவங்க. வழக்கமா பிரேசில்ல இருந்து வருவாங்க. நான் தாகமா இருந்தேன். உண்மையான விசுவாசத்தை பத்தி நான் கத்துக்கணும்னு விரும்பினேன். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு நாள் நான் தேவன் கிட்ட கேட்டேன். தேவனே, நான் புரிஞ்சுக்கணும். பிஷப் மசேடோவோட செய்தி நான் கேட்டேன். அதுதான் நான் பார்த்ததுலயே பிஷப் மசேடோவோட முதல் செய்தியா இருந்தது. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி இத்தாலியுடைய பாஷை எனக்கு புரியுமோ, அதே மாதிரி எனக்கு போர்ச்சுகீஸும் புரியணும்னு நான் கேட்டேன். அப்பதான் முதல் அதிசயம் நடந்தது. எல்லா வார்த்தையுமே புரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த செய்தி என்னன்னு எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் தேவன் மேல இன்னும் எனக்கு தாகமானது அதிகமாச்சு. நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். ஆலயத்துல இருக்கிற புத்தகங்கள படிக்க ஆரம்பிச்சேன். அது பிஷப் மசேடோவால எழுதப்பட்டதா இருந்தது. நான் அத போர்ச்சுகீஸ்ல படிக்க ஆரம்பிச்சேன். தேவன் எனக்கு உதவி செஞ்சாரு. நவம்பர், டிசம்பர் மாதம் எப்போ வந்ததோ, அந்த நேரமானது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சிக்கான நேரமா இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். முழுமை அடையணும்னா பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும். என்ன பொறுத்த வரைக்கும் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வது அவர திருமணம் பண்ணிக்கிறதுன்னு. என்னுடைய எல்லாமே நான் தந்தேன். எல்லா சவால்களையும் நான் தாண்டி அத நான் செஞ்சேன். அந்த நேரத்துல என்னுடைய மகன் தான் எனக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தான். நான் எல்லாத்தையுமே பீடத்தின் மேல அர்ப்பணிச்சுட்டேன். நான் வீட்டுக்கு போனேன். நான் எதுவுமே சாப்பிடல. நான் தேவனிடம் பல மணி நேரம் பேசினேன். என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றினேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ முக்கியமா இருக்காருன்னு நான் அவருக்கு விவரிச்சேன். நான் அவரை திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். அவரால் நான் பயன்படுத்தப்படணும்னு விரும்பினேன். ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சேன். ஏன்னா அதே நபரா நான் தொடர விரும்பல. ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும், ஒரு நோக்கமானது இருக்கணும். எப்போ அவரு என்னை நீ பெற்றுக்கொண்ட, என்னுடைய முத்திரைய நீ பெற்றுக்கொண்டன்னு சொன்னாரோ, அப்ப நான் அழ ஆரம்பிச்சேன். அது ரொம்ப அருமையா இருந்தது. சந்தோஷத்தால நான் குதிக்க ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இதுவரைக்கும் அந்த சந்தோஷத்த என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்ல.
அந்த நேரத்துல என்னுடைய வாழ்க்கையானது மாறி இருந்துச்சு. தேவன் என்னுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சாரு. எனக்கு நீதிமன்றத்துல இருந்த பிரச்சனை, என்னுடைய குழந்தைய எனக்கு குடுத்துட்டாங்க. என்னுடைய எல்லா பிரச்சனையுமே சரியாகிடுச்சு. இன்னைக்கு தேவன் என்னுடைய மகன திரும்பி குடுத்துட்டாரு. எங்களுக்கு இருந்த அந்த உறவானது ஒரு அம்மாவுக்கும், பையனுக்கும் இருக்கிற அந்த உறவானது எங்களுக்கு இருந்தது. அதே மாரி நண்பர்கள் போலவும் நாங்க இருந்தோம். என்னை எல்லா இடத்துலருந்தும் தேவன் என்னை விடுதலையாக்குனாரு. என்னை ஆட்கொண்ட எல்லா பிசாசுகளையுமே என்னிடமிருந்து விடுதலையாக்குனாரு. காயப்படுத்துறது, வெறுக்கிறது, கஷ்டப்படுத்துறது, பழி வாங்குறது, மன அழுத்தம் எல்லாத்துலேருந்து என்னை விடுதலையாக்குனாரு. நான் உண்மையாவே தேவனால திரும்பியும் பிறக்கப்பட்டேன். வெளிநாட்டு போதகர்களை எனக்காக அனுப்பி என்னுடைய ஆத்துமாவை காப்பாத்தினதுக்கு தேவனுக்கு நான் உண்மையாவே நன்றி செலுத்துறேன். இது ஒருத்தருடைய விசுவாசத்துல தொடங்கலைன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்காது. அது யாருன்னா பிஷப் மசேடோ. ஏன்னா அவரால தான் எல்லாமே தொடங்கப்பட்டுச்சு. நான் எங்க இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியல. நான் ஆழமா பிஷப் மசேடோக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா மகத்தான சவால்களை சந்திச்சுட்டே தேவனுக்கு கீழ்ப்படுகிறதும், அதே மாதிரி எனக்கு இத்தாலியில இருந்துட்டே அதே தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். எனக்கு பீடமானது என்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை எனக்கு காமிச்சது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. இதுதான் தேவன் உங்களுக்கும் திட்டம் செய்ய விரும்புறார். இந்த பெண்மனுடைய வாழ்க்கையை தேவனால் இந்த இடத்துல மாற்ற முடியுமானால், என் தேவன் உங்க வாழ்க்கை இந்த இடத்துல மாற்ற முடியாது. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாற்ற முடியாது. உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய திருமணத்தின் வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஏன்னா நீங்க சாட்சியில பார்த்தீங்க, இந்த பெண்ணுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டது. வெறும் ஒரு பகுதியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு பகுதியிலும் இவர் பிரச்சனையை மட்டுமே சந்திக்கிற ஒருவராய் தன் வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்ந்தார். நீங்க யார்? இந்த நபருடைய சாட்சியை பார்க்கும்போது நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் இது என்ன பார்க்கிறது போலவே எங்க இடத்துல இருக்கும். அந்த நபருடைய இடத்துல நான் என்னுடைய வாழ்க்கை சரியா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. எனக்கு என்னுடைய திருமணம் அழிக்கப்பட்டதாய், என்னுடைய சரீரம் இந்த இடத்தில் பலகீனமானதாய், பலவிதமான பாவங்களில், தவறுகளில், ஒரு அழுக்கில் என் வாழ்க்கையானது சிக்குண்டதாய், நான் அடுத்து என்ன செய்யுது அப்படியாக இந்த இடத்துல எண்ணங்கள் கூட முன்னோக்கி செல்ல முடியாதபடி பல குழப்பமான வாழ்க்கையை வாழ்கிற ஒருவனா இந்த இடத்தில் இருக்கிறேன். இப்படிதான் உங்க வாழ்க்கை இந்த இடத்துல இருக்கலாம். இந்த நேரம் கூட நீங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கு, உதவிகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் மக்களே. ஒருவேளை நீங்க போன பல இடங்களில் உங்களுக்கான கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். இதுதான் உன்னுடைய தலையெழுத்து, இதுதான் உன்னுடைய விதி, நீ இப்படியாக தான் வாழ வேண்டும் என்று கூட சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா தேவன் இந்த வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை நீங்க இந்த நபருடைய சாட்சியை பார்க்கும்பொழுது, இந்த நபருக்கு நடந்தது எனக்கு நடக்குமா? நீங்க அப்படியான கேள்வி உடையவராக இந்த இடத்துல இருக்கலாம். இது மிக நிச்சயம் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் சாத்தியம் என்பதை காண்பிக்கூடியாக இன்னொரு நபருடைய சாட்சியை கூட உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். மக்களே, இன்னொருத்தருடைய சாட்சி தவறான நட்புறவிலே, தவறான சகவாசத்திலே தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நபர் எப்படியாக சூழலை மாற்றம் அடைந்து தேவனை தெரிந்து கொண்டார். இன்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியாக இந்த இடத்தில் இருக்கிறவராய் இவருடைய வாழ்க்கை தேவன் எப்படியாக இந்த இடத்தில் நகர்த்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை நீங்கள் எங்களுடைய இடத்துல இணையலாம். இந்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை இந்த இடத்துல கொண்டு வரும்படி இந்த சாட்சிக்கு பிற்பாடு நான் உங்களோடு இணைந்திருப்பேன். மிக நிச்சயம் விசுவாசத்திலே தேவனுடைய பலன் உங்களுக்கும் இந்த இடத்துல கிடைக்க முடியாகும். எனவே நீங்க விரும்புறீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு தண்ணீர் பாட்டில தயார்படுத்திக் கொள்ளுங்க. ஒன்றிணைந்து ஆசீர்வதிக்கலாம். இந்த தண்ணீர் நீங்கள் குடிக்கும் பொழுது தேவனுடைய பலத்திலிருந்து குடிக்கிறதாய் விசுவாசத்தோடு சாட்சியை பாருங்கள். பிற்பாடு ஜபத்தில் இணைந்திருக்கலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பிரச்சனையானது எப்படின்னா, இன்னொரு குரூப்போடு சேர்ந்தவங்களோட இருந்தது. என்ன நடக்க போகுதுன்றது அப்போ எங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க ஒன்றா கேங்காக வந்தாங்க. எங்களை ஒரு மூலையில் நிற்க வச்சு எங்களுடைய நெத்தியில் கன்னை வச்சாங்க. அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சேன். நான் வளரும்போது, அதாவது வீட்டில் இருக்கிற பையனா, வீடே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இது போல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் இருப்பேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையானது இருந்தது. எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது நான் வெளியே 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 வேண்டிய சூழ்நிலை. நான் வெளியே போகிறது எதுக்காகனா, அதாவது வெளியே சுற்றுறதுக்காக பசங்களோட சுற்றுற பசங்க வந்து என்னை விட பெரிய பசங்க. ஒரு 14 வயசு இது போல் அவங்க இருக்கக்கூடியவங்க. யாரும் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்க மாட்டாங்க இந்த 11 வயசில் அந்த மாதிரி சூழ்நிலையில். இது எல்லாமே என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு தெரியும்.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கள நம்புவாங்க, இவங்களோட அனுப்புறதுக்காக. ஆனா நான் பார்ட்டிக்கு போறது, மத்தவங்கள ரேப் பண்றது, சண்டை வலிக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. போலீஸ் வந்து தேடுற மாரி சூழ்நிலை, இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். எனக்கு 14 வயசு இருக்கும்போது, என்னுடைய அம்மா "சர்ச்சுக்கு வா" அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிடுவாங்க. அந்த நேரத்தில என்னால இல்லன்னு சொல்ல முடியாது. எங்க அம்மா கூப்பிடுறாங்கன்றது சொல்றதுனால நான் போவேன். ஒரு 17 வயசு எனக்கு ஆகுற அந்த நேரம் வரும்போது, எது சின்ன வயசுல நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்திருந்தனோ, அது எல்லாம் திரும்ப அதாவது எனக்குள்ள அதிகமா ஆசை பெருகி, நான் இன்னும் லவ் பண்றது, பசங்களோட சேர்றது, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது, அங்க தான் நான் வந்து சீக்கிரத்தில கீழ விழுறக்கூடிய ஒரு தருணம் மாரி இருந்தது. வாலிப பருவத்தினுடைய இந்த வயசுல பெண்களோட வெளிய போறது, சண்டை போடுறது, நெறைய விஷயங்கள் செஞ்சேன். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளிய மத்தவங்களோட சண்டை போடுறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் செஞ்சேன். என்ன ஆகப்போகுது என்ற ஒரு வழிநடத்துதலே எனக்கு இல்ல அந்த நேரத்தில. அப்போ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என்னுடைய ஃப்ரெண்டு அவரு எப்படி கூப்பிடுவாங்கன்னா, டேப்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஒரு மோசமான சூழ்நிலை நடந்தது. அப்ப நான் அங்க இருந்தேன் அவன் கூட. அந்த பிரச்சனை அங்க நடக்கிற அந்த நேரத்தில, அதாவது நான் அங்க இருந்தேன். பிரச்சனை நடக்கப்போது. போலீஸும் அந்த இடத்துல இருந்தாங்க. அப்ப என்ன பண்றதுன்றது தெரியல. ஏன்னா கார்ல நான் இருந்தேன். அந்த காருக்குள்ள அவங்க கையில கன் இருந்தது. கன் இருந்தது வந்து எனக்கு தெரியாது. ஆனா சில காரணத்தினால, அப்ப நான் சொன்னேன், "நண்பா நான் வந்து வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டேன் நான். மறுநாள் நியூஸ் எனக்கு வருது என்னன்ட்டு, அவர ஜெயில்ல புடிச்சுன்னு போயிருக்காங்க. ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா, என் சூழ்நிலை தலைகீழா மாறியிருக்கும். நான் வந்து யுனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன். படிப்பு எல்லாம் ஃபெயில் ஆயிருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் சுத்தி நடக்கிற நேரம், சில காரணத்தினால அங்கருந்து வெளிய வந்துரு. அந்த எண்ணம் எனக்குள்ளாக ஏதோ ஒண்ணு நடக்கப் போற மாரி இருக்கு. ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்போ அந்த நேரத்துல ஏதோ ஒண்ணு நடக்குன்ற எண்ணம். அதாவது நீ என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தீர்மானம். அதாவது எடுக்கக்கூடிய தீர்மானம். இது என்ன தீர்மானம்னா, அதாவது நான் எந்த பாதையில போறேன். அது வந்து சரியான பாதை இல்லன்னா போகாத. அதாவது அது தவறான ஒரு பாதையா இருந்தா, அங்க போகவே போகாத. இந்த மாரி எண்ணம். இதுபோல ஒவ்வொரு விஷயமும் எனக்குள்ள ஒரு மாரியா இருந்தது. அதாவது நான் மாறணும், நான் மாறணும். ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், ஏதாவது பண்ணணும். இந்த ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளாக ஓடிக்கிட்டே இருக்குது. அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட இருந்தேன் நானு. என் வாழ்க்கை மாறணும், மாறணும். நான் இதே போல இருக்கக்கூடாது. இந்த எண்ணம் தான் என்ன யுனிவர்சல் ஆலயத்துக்கு கொண்டு வரும்படியாக செய்தது. நான் யுனிவர்சல் ஆலயத்தில கூட்டங்கள்ல கலந்து கொண்டேன். நிச்சயமா ஜெபத்தில வந்து கலந்துக்கிறேன். அதாவது தேவனிடத்தில எதுவும் மறைக்க முடியாது. நான் தேவனிடத்தில வந்து என்ன வெளிப்படுத்தினேன். தேவனே! என் வாழ்க்கை மாத்தணும். இப்படியா நான் நேர்மையா பேசும்போது தேவன் நிச்சயமா எனக்குள்ளாக ஒரு வார்த்தைய வெளிப்படுத்தினார். நான் புரிஞ்சுகிட்டேன். அந்த நேரம் நான் பேப்டிசம் எடுத்துக்கிட்டேன். பிற்பாடு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேவனுடைய பிரசன்னத்தில நான் இருக்கணும். எப்போ தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுத்தேனோ, என் வாழ்க்கையில நெறைய மாற்றங்களானது நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு தெளிவான பார்வையானது கிடைச்சது. நான் வந்து படிப்புல முன்னோக்கி போயிருந்தேன். என்னுடைய யுனிவர்சிட்டியில, என்னுடைய காலேஜ்ல முன்னாடி இருந்தத விட ரொம்ப வித்தியாசம். ஏன்னா எனக்குள்ளேயே ஒரு பெரிய வித்தியாசமானது ஏற்பட்டது. முன்னாடி அந்த அளவுக்கு பிரஷர் எனக்கு இருக்கும். ஆனா, இப்ப எனக்கு சமாதானமா இருக்கு. ஆனா, எனக்குள்ள ஏதோ ஒண்ணு நீ இன்னும் தவற விடுற. அது என்னது? பரிசுத்த ஆவி என்ற ஒரு எண்ணம். கடந்த வாழ்க்கையில நெறைய சூழ்நிலை ஏற்பட்டதுனால, எல்லா நேரத்துலயும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு, இப்படி எதுவா இருந்தாலும், இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல. ஒரு நாள் ஒரு சிறப்பு பிரார்த்தனையில் நான் கலந்துக்கிட்டேன். அன்னைக்கு நான் இன்னும் கூட்டத்துக்கே போகல. ஆனா, தீர்மானம் எடுத்தேன். இன்னைக்கு இந்த நாள் நான் அவர பெறப்போறேன். ஆண்டவருடைய பீடத்தில எல்லாத்தையும் நான் ஒப்புக் கொடுக்கப் போறேன். எல்லாத்தையும் என்னுடைய தவறுகள், என்னுடைய மறைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொன்னையும் நான் அர்ப்பணித்தேன். எதெல்லாம் நான் எனக்குள்ளாக வைத்திருந்தேனோ, மறைத்திருந்தேனோ, என்னுடைய சிந்தனையில எல்லாத்தையும் நான் தேவனிடத்தில பீடத்தின் மேல வைத்தேன். என்னால இது ஒருபோதும் மறைக்க முடியாத அந்த நேரம் பரிசுத்த ஆவி எனக்குள் வந்தார். அப்போ எனக்குள்ளாக ஒரு புது பலன் வந்தது. ஒரு மலைய தூக்குற மாரி ஒரு புது சக்தி எனக்குள்ள வந்தது. எனக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை இல்ல. எனக்குள்ள முழுமையா ஒரு வித்தியாசமே ஏற்பட்டது. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட உடனே. நான் அநேக உறவுகள்ல ஈடுபட்டிருக்கேன். எல்லா உறவினுடைய முடிவிலுமே என்னை எல்லாரும் ஏமாத்திருக்காங்க. எனவே திருமண வாழ்க்கை என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சிறைச்சாலையைப் போல. எனவே நான் என்ன அதற்குள்ளாக இணைத்துக் கொள்ள விரும்பல. ஆனா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு திருமணத்தின் மீது உள்ள பார்வையே எனக்கு வித்தியாசமா மாறுச்சு. எனவே அப்பதான் என்னுடைய அன்பின் வாழ்க்கைக்காக நான் போராட ஆரம்பிச்சேன்.
எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த ஒரு வருஷம் என் வாழ்க்கையில எந்த வழிகாட்டுதலுமே எனக்கு இல்லை. நான் அப்ப இங்கிலாந்துல இருந்தேன். என்னுடைய கணவர், எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு நண்பரானவர் இருந்தார். அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார். இவர் என்னுடைய ஃபோட்டோ அவருக்கு அனுப்பிச்சு கேட்டிருந்தார். இந்த பெண் எப்படி அப்படின்னு சொல்லி அப்ப அவர் சொல்லியிருந்தார். நீங்க 2 பேருமே ஊழியம் பண்றீங்க. உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். அவங்களுக்கும் இருக்கார். எனவே நீங்க ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு எனக்கு நேரம் போக போக தெரிய வந்தது. என்னுடைய கணவர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் முன்னாடி. நாங்க பேச ஆரம்பிச்சோம். எனக்கு அவர் இடத்துல பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம், அவருடைய கடந்த காலத்து குறித்து அவர் நேர்மையா இருந்தார். என்னுடைய கடந்த காலத்து குறித்து எனக்கு நிறைய அவமானங்கள் இருந்தது. எனவே எனக்குள்ளாக ஒரு கூச்சம் இருந்தது. நான் யாரை திருமணம் செஞ்சு கொள்ள போறேனோ அவர்கிட்ட என்னுடைய கடந்த காலத்தை பத்தி எல்லாத்தையும் நான் சொல்லணும். அப்படி நான் சொல்லும் பொழுது அவர் என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னா துவக்கத்திலே போயிடும். ஏன்னா கடைசி வரைக்கும் போய் நான் கஷ்டப்பட விரும்பல. எனவே நான் வெளிப்படையா எல்லாத்தையும் அவர்கிட்ட பேசினேன். அவர் அந்த நேரமே உடனே என்கிட்ட சொன்னார், இதே போல இரக்கத்தை தான் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலையும் காமிச்சார் அப்படின்னு. பிரச்சனை கொடுக்கக்கூடியவனா நான் இருந்தேன். அநேக பிரச்சனைகள்ல ஈடுபடக்கூடியவனா இருந்தேன். இப்படிப்பட்ட ஒருவனுக்குள்ள தேவன் அவருடைய ஆவிய குடுத்தார். இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன்னா, பரிசுத்த ஆவி தான் காரணம். இன்னைக்கு என்னால சொல்ல முடியும், எங்களுக்கு திருமணமாகி 8 வருஷம் ஆகுது. எங்க திருமண வாழ்க்கையில் நாங்க சந்தோஷமா இருக்கோம். எனக்கு நேத்து தான் என்னுடைய திருமணம் ஆனது போல இருக்கு. இனிமேலும் என்னுடைய திருமண வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையை போல கிடையாது. இது உண்மையாகவே ஆசீர்வாதமா இருக்கு. எங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவர்கள சரியான பாதையில வளர்க்குறோம். சரியான மார்க்கத்துல இருக்கும்படி, நாங்க எந்த பாதையில விழுந்தோமோ, அவங்க அந்த பாதையில விழக்கூடாதபடிக்கு, அவங்க தேவனுடைய பாதையில இருக்கும்படியாக எங்களுடைய பண வாழ்க்கையும் எல்லாமே தேவன் இன்னைக்கு மாத்திருக்கிறார். இது எப்படி நடந்தது? நான் நேர்மையான மனம் திருந்தினேன். தேவன் எல்லாத்தையும் மாத்திட்டார். அவர் செய்த காரியத்திற்காய் வேற எதுவும் எங்களால் ஈடு கொடுக்க முடியாது. தேவனுக்கு நன்றி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தெய்வாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த நபர் யார் தன்னுடைய வாழ்க்கையை இடத்தில் மாற்றிக்கொள்ள விருப்பத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இவர் எல்லா நாட்களும் கேட்டது அல்லது எல்லா இடங்களிலிருந்து கேட்டது இந்த வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பில்லை. இதுதான் இவருடைய தலையெழுத்து, விதி என்று கூட இவர் வாழ்க்கை இந்த இடத்தில் நிறுத்தப்பட்டதை போல பார்க்கலாம். இல்லை என் தேவனே, இந்த சூழ்நிலையை நீர் மாற்ற வல்லமை படைத்தவராக இருக்கிறேன். வெறும் இந்த சாட்சியிலே இந்த 2 பேருக்கு மட்டும் நீர் செய்வதல்ல, விசுவாசிக்கிற மக்களாய் யாரெல்லாம் தன் வாழ்க்கையை கைகளில் எடுத்து வைக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நீர் பழையவைகளை நீர் இந்த நீக்கி புதியதாய் உம்முடைய சித்தமானதை நீர் செய்கிறதாய், உம்முடைய வல்லமையான கரத்தில் இவர்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறதாய், உம்முடைய பலனில் இவரது வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதாய். என் தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே, எல்லாவற்றையும் நீர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். எனவே இயேசுவே, என் தேவனை முழு பலனோடு, முழு ஆவியோடு, முழு மனதோடு யாரெல்லாம் இந்த மாற்றத்திற்காய் தன் முதற்படியானதை எடுத்து வைக்கிறார்கள், இவர்களுடைய வாழ்க்கை மீது நீர் அதி அற்புதமான காரியத்தை செய்ய இந்த தேவனை கரத்தை நீட்டுகிறார்கள். இந்த நேரம் இந்த மக்களை நோக்கி நான் கரங்களை நீட்டி இருக்கிறேன். இவர்கள் தன் கரங்களை, தண்ணீரை, இந்த இடத்தில் புகைப்படங்களை, எதை அடையாளப்படுத்தும்படி தன் குடும்பத்திற்காக இந்த வைத்திருந்தாலும் உம்முடைய வல்லமையானது தொடப்படும்படி கேட்கிறேன். மேலும் எங்கள் தேவனை, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசத்தினால் இவருடைய வாழ்க்கை பெயரை மகிமைப்படுத்துகிற சாட்சியாய் மாறும்படி விடுதலையை, குணமாக்கலை, ஆசீர்வாதத்தை இந்த நபர் மீது இந்த அறிக்கிறேன். இந்த தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறது. இந்த தண்ணீரிலிருந்து இவர் குடிக்கும் பொழுது உம்முடைய வல்லமையிலிருந்து குடிக்கிறதாய் பலனை, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கான சாட்சியை பெற்றுக் கொள்ளட்டும். இவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், உன் கைகளில் ஒப்படைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் பெயராலே, ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை அதி அற்புதமானதாய் ஆசீர்வதிக்க தயாராக இந்த இடத்துல இருக்கிறார். அனுமதி மட்டும் இந்த இடத்தில் கொடுங்க. அவர் உங்கள் வாழ்க்கை இந்த இடத்துல மாற்ற முடியும். குறிப்பாக இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். தீர்மானித்திருக்க மக்களே, இந்த வருடம் முடிவதை போல என்னுடைய பழைய வாழ்க்கை முடியட்டும். தேவனோடு புது வாழ்க்கையானதை நான் தொடங்கும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை இந்த கூட்டத்தில் சந்திக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே.